அவளுங்க இப்படி விட்டு ஓடிட்டாளுங்க. இத சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. என் கல்யாணத்தை பத்தி நான் நினைச்சு வச்சதெல்லாம் இப்ப போச்சுமா. நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் எந்த நாளுக்காக இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த நாள் எனக்கு என் முகத்தை வெளியே காட்ட முடியாதபடி ஆயிடுச்சேம்மா. ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அழாதம்மா, ஏதாவது செஞ்சு நாம சரி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னம்மா செய்வ? எதுவுமே செய்ய முடியாதுமா. இங்க பாருமா, கரிகாலன் தான் போன் பண்றான். இவங்கிட்ட நாம நடந்ததை வேணா சொல்லிடலாமா? அவன்கிட்ட சொன்னா மட்டும் அவனால என்னமா பண்ண முடியும்? யாராலையும் இது ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏன் அத்தை போன் எடுக்க மாட்டாங்க? கடவுளே, அம்மா அவன் தாம்மா திரும்ப போன் பண்றான். வேண்டாம்மா. நந்தினி இருமா, அவன்கிட்ட என்னன்னு கேப்போம். ஹலோ. அத்தை, சித்தி சித்தப்பா எல்லாம் பெண் அழைப்புக்கு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நலங்குக்கு ரெடியா இருங்கன்னு அப்பா சொல்ல சொன்னாரு. சரிப்பா. ஏன் அத்தை ஒரு மாதிரி பேசுறீங்க? அத்தை எதுக்கு அழறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அவன் முகமே ஒரு மாதிரியா இருக்குப்பா. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல கரிகாலா. இந்த முகத்தோட அவ எப்படி கல்யாணத்துக்கு வந்து நிக்க முடியும்? அத்தை நீங்க அழாதீங்க. முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிப்பா. நந்தினி, இப்ப அழுதுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ தைரியமான பொண்ணு தானே. ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும்னு தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அழாத, பொறுமையா என்ன பண்ணலாம்னு யோசி. ஊர்வலம் உங்க வீட்டுக்கிட்ட எப்ப வருதோ அது வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. கரிகாலா, ஊர்வலம் வந்துருச்சுப்பா. ஆத்தாளும் மகளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட்டு சாக போறாளுங்க. கண்டிப்பாக்கா, அந்த மூஞ்ச வச்சுட்டு எப்படி வெளியில வரான்னு பாப்போம். என்னங்க, பொண்ணை அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம். மேல சத்தத்தை கேட்டு வெளியே வர வேண்டாமா? இதுதான் உங்க தங்கச்சி நமக்கு கொடுக்கிற மரியாதையா? ஏப்பா எடுத்துங்க. இருப்பா. சுப்புலட்சுமி, சுப்பு. மேல சத்தத்துக்கே வரலையா? நீங்க இப்படி கூப்பிட்டா மட்டும் காதுல கேட்டுறவா போது? வேணும்னே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சுமார். சுப்பு. ஐயோ சுப்புலட்சுமி. நந்தினி, கரிகாலா, என் அண்ணன் வேற வந்து கூப்பிட்டு இருக்காரு. கரிகாலா. சுப்பு. அத்தை, அவங்கள வெளியிலே நிக்க வச்சா அப்புறம் தேவையில்லாம அது ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க நந்தினி கிட்ட போனை கொடுத்துட்டு நீங்க போய் எல்லாரையும் வரவேற்று வீட்டுக்குள்ள உட்கார வைங்க. சரிப்பா. இந்த பேசு பேசு நந்தினி. அண்ணே வாங்க. அண்ணே வணக்கம். வாங்க நீ வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க நீ உட்காருங்க. வாங்க உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. ஷோ,
அழாத நந்தினி, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர் யாரையாவது ஸ்கின் டாக்டரா? ஆமா, யாராவது நல்ல டாக்டரா தெரியுமா? தெரியாது. சரி, உன் கூட படிச்ச ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணு. அக்கா, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி தப்பா நடந்துடவே கூடாது. அதனால அவசரமே படாம மெல்லமா நிதானமா அந்த நந்தினி அவமானப்படுத்தலாம். நானும் அதே தான் நினைச்சேன். அதனாலதான் அமைதியா இருக்கேன். சுப்பு, நந்தினி எங்க? அவ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அண்ணி, இன்னும் முடியல. ஒன்னும் அவசரம் இல்ல, அலங்காரம் முடிச்சிட்டே வரட்டும். என்ன அலங்காரம் பண்ணாலும் அவ மூஞ்சி அலங்கோலமா தானே இருக்க போகுது. அண்ணா ஒரே நேரத்துல 2 நலங்கையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதனால நந்தினி மெதுவா அலங்காரம் பண்ணிக்கிட்டோம். ஹலோ, நான் டாக்டரோட நம்பரை வாங்கியிருக்கேன். அப்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே விஷயத்த சொல்லு. வீடியோ கால்ல வர சொல்லி உன் முகத்தை முதல்ல காட்டு. அதுக்கப்புறமா நீ எனக்கு வீடியோ கால் பண்ணு.